டேய் என்னடா பண்ணிருக்க? அது ஒண்ணுடா, ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி வெப்சைட் கோடிங் பண்ணிருக்கேன். அது ஓகேடா, அதுக்கு ஏன் ஸ்க்ரீன்குள்ள போய் கோட் பண்ணிருக்க? கண்டாக்ட் வந்து பார்க்கணுமா என்ன? டேய் அதெல்லாம் நல்லா தான்டா இருக்கு, ஃபாண்ட்லாம் சரியா விசிபிளா இல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்களும் VS கோட் எடிட்டர்ல கோட் ரைட் பண்ணும்போது ஃபாண்ட் விசிபிலிட்டி இல்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த 2 மோனோ ஸ்பேஸ் ஃபாண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JetBrains Mono அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் தான். இந்த ஃபாண்ட்டை நீங்க கூகுள்ல போய் JetBrains Mono அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே போதும், ஃபர்ஸ்ட் அந்த ஃபாண்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். அதுக்குள்ள போய் நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஃபாண்ட்டை பத்தின இன்னும் டீடைலான விஷயங்களையும் நீங்க இதில் பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஃபாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மோனோ அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் தான். இந்த ஃபாண்ட்டும் அதே மாதிரி கூகுள்ல போய் ஸ்பேஸ் மோனோ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே போதும். அண்ட் இந்த ஃபாண்ட் நமக்கு கூகுள் ஃபாண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கிறதுனால இன்னும் ஈஸியா வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு இருக்கிற நாங்க ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருமே அப்படின்னு நீங்க சொல்ற மைண்ட் வாஷ் எனக்கு கேக்குது. அப்படி நீங்க ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுல மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் கோட் தான் விசிபிள் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய ஸ்க்ரோல் பண்ற மாதிரியும் இருக்கும். கடைசி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.